26 26 6 6 1987 1987 பிறந்த நேரம் 9:25 PM 9:25 PM பிறந்த இடம் ஐயா ஊட்டி. ஊட்டி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? எனக்கு இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா வேலையில கொஞ்சம் ப்ராப்ளம். அது எப்போ சால்வ் ஆகும்? புது வேலை கிடைக்குமா உடனே? ஹலோ குருஜி, வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. மகர லக்னம் மிதுன ராசியா? ஆமாங்க குருஜி. சனி திசையில இப்போ குரு பக்தி போய்கிட்டு இருக்கு, கடைசி புத்தி. ஆமா, இப்போதான் ஒருத்தருக்கு பதில் சொன்னேன். சஷ்டாஷ்டக புக்தி. ஆமாம், சனி 11ல், சனிக்கு 8 6ல். அப்படி இது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தான் சொன்னேன். ஆமாம் குருஜி. அதாவது சனிக்கு 6 8ஆக இவர் இருக்கிறார்னு சொன்னேன். கரெக்டு. இந்த சஷ்டாஷ்டக புக்திகள்னு வந்துட்டாலே ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்து தான் தீரும். ஓகே. இது எப்போ குருஜி வேலை? இப்போ வேலையில் இருக்கேன், பட் பெஞ்சில் இருக்கேன். பயங்கரமான டென்ஷனில் இருப்பீங்க இப்போ. ஆமாம் குருஜி. 3-12 அதிபதியான விரையாதிபதி, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குரு வந்து சனிக்கு 12ல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல விதங்களில் இல்லை. ஓகே குருஜி. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன். சனி திசை கொடுத்த ஒரு நல்ல பலன்களை புதன் தசை கம்மி பண்ணுவார். புதன் தசை சுயபக்தி வரைக்குமே. ஓ ஓகே. புதன் வந்து உங்களுக்கு ஆட்சியாக இருந்தாலும் அமாவாசை சந்திரனோட செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார் இல்லையா? ஆமாம். அப்போ வரப்போகிற காலகட்டங்களில் 2030 வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்காது. 2030 புதன் தசை கேது பக்தியிலிருந்து தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஓகே ஓகே. 2030ன்றது நான் 4 வருஷம். ஆமாம். இந்த 4 வருஷம் உங்களை போட்டு வாட்டி வதக்கும். இல்லை, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை, ஃபேமிலி ஒய்ஃபோட நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது வேற போயிட்டு இருக்கு. இப்போ வேலை வேற கொஞ்சம் பிரச்சனை. அதுதான் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகளுங்க. சஷ்டாஷ்டக புக்திகளில் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் பிடிவாதக்காரன், கோவக்காரனாக இருப்பீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான இவர் தான் நீங்கள். நான் சொல்கிறேன், நீ கேளுன்ற டைப். கரெக்ட் குருஜி. நான் உங்க வீடியோஸ் ஒரு 5-6 வருஷமா பார்த்து நானே ஓரளவுக்கு ஜோசியம் எனக்கு தெரியும். உங்களுக்கே புரியும். சந்திர கேந்திரத்துல சந்திரனோடு புதன் இருந்தா ஜோசியம் வரும். நீங்க பயங்கரமான பிடிவாதக்காரர். ஆமா குருஜி. நான் சொல்றேன், நீ கேள். இதெல்லாம் பேசக்கூடாது உங்ககிட்ட. இப்ப என்னன்னா, இப்ப இந்த 4 வருஷம் எப்படி ஜி அட்லீஸ்ட் வேலையிலேயாவது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பேசிக் அமைப்புகள் இருக்குங்க. அதாவது சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இருக்காது. ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே. நம்ம மேனேஜராக வேலை பார்த்துருப்போம், பியூன் வேலை தான் கிடைக்கும். ஆமாம். வேலையில் கீழ்நிலை படிநிலை கீழே வந்துடும். 10,000 ரூபா சம்பளம் வாங்கின இடத்துல 7,000 ரூபா 8,000 ரூபா 5,000 ரூபாய்க்கு தான் சம்பளம் வரும், வேலை வரும். ஓகே. எல்லாத்துலேயும் ஒரு 4 வருஷம் டல்லு தான். இப்போ இதில் பாருங்கள், வீட்டில் யாராவது ஒருத்தர் மீனராசி சிம்மராசியாக இருப்பாங்க. வீட்டில் மனைவி என்ன ராசி? மனைவி ரிஷப ராசி. அவங்களோட ரொம்ப வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க தனியாக இருக்காங்க, என் கூட இல்லை. அவங்க பிரிஞ்சுதான் இருக்காங்க. ஆமாம், 7ஆம் அதிபதி அமாவாசையாக இருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனை சனி பார்க்குறாரு. அது சேர முடியுங்களா? இப்போ 5 வருஷமா என் வீடியோ பார்க்குறீங்கல்ல? ஆமாம், அது தெரியும். இருந்தாலும் உங்கள்கிட்ட உங்கள் வாயிலேருந்து கேட்கலாம். தாம்பத்திய சுகத்திற்கு உடல் தகுதி இழக்கும் போது மட்டும்தான் மனைவியை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் மனைவி உங்ககிட்ட சேருவாங்க. நீங்கள் உங்கள் மேலே தாங்க தப்பு இருக்குது. நான் லேடிஸ் மேலே தப்பு சொல்ல மாட்டேன். சரி. சுக்கிரனை சனி பார்க்குதா? ஆமாம். லக்னத்தை சனி பார்க்குதா? லக்னத்தை கரெக்டு. 3ஆம் பார்வையா சனி பார்க்குதா? பொம்பளைன்னா சமைச்சு போடணும், அவ்வளோதான். இதுதான் உங்கள் எண்ணம். அப்படிலாம் இல்லை குரு. சரி, வேண்டாம். சில விஷயங்களை இங்கே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். இந்த பாருங்கள், சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலோ 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டாலோ நமக்கு அதற்கப்புறம் சில ஆல்ட்ரு இருக்குது. 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் வீடியோ ஆஃப் ஆகுது பாருங்கள். 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். ரெண்டுமே பாதிக்கப்பட்டால் நமக்கு தாம்பத்திய சுகம், மனைவி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடுமையான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த அமைப்பின் அடிப்படையில் சுக்கிரனையும் சனி பார்க்குது. 7ஆம் அதிபதியே போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து அதை விட மிகப்பெரிய அளவில் என்னவா இருக்கிறாரு? அமாவாசை சந்திரனா போய் உட்காந்துட்டாரு. அப்போ என்ன நடக்கும்? உங்களால் மனைவியை புரிஞ்சிக்க முடியாது. அதே நேரத்தில் நான் உங்களையும் குறை சொல்ல மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் தானிக்கு தீனின்ற மாதிரி தான் ஒய்ஃபும் நடந்துக்குவாங்க. ஆமாம், அது உண்மைதான். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனால் யாருமே இங்கே வந்து கணவன் மனைவி பெரிய அளவில் இவங்கெல்லாம் கிடையாதுங்க. நாம் என் பொண்டாட்டி என்னை சத்தம் போட்டாங்கன்னா நான் டக்குன்னு சரி ஏதோ கத்துது அப்படின்ட்டு நான் போயிடுற ஆள் தான். அப்படி தான் போவான் ஒரு ஆம்பளை.
புருஷன் சத்தம் போட்டாருன்னா யார் என்ன என் புருஷன் தானே சத்தம் போடுறாருன்னு போடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து நீயா நானான்னு பார்ப்பீங்க. கரெக்ட் குருஜி. அதுக்கு காரணம் என்ன? ஜோதிட ரீதியான காரணம் என்ன? சுக்கிரனை சனி பார்த்தல் 7ஆம் பாவகத்திற்கு எந்த விதமான சுபத்தன்மையும் கிடைக்காம 7ஆம் பாவகாதிபதி அமாவாசை இருள் சந்திரனாகி செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். இப்போ இந்த இடத்துல 7ஆம் பாவகத்திலையும் ஏதாவது கிரகங்கள் உட்காந்துருந்தா இன்னும் உங்களுக்கு கல்யாணம் இருக்காது. ஓ, புரியுதுங்களா? இப்போ புரியுது. இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க பசங்க, அது எப்படி இப்ப சேர முடியுங்களா? 5ல சுக்கிரன் இருக்கிறாரு, 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறாரு. இப்போ உங்களை என்ன சொல்லி வளர்ப்பாங்க தெரியுமா? உங்க அப்பா மாதிரி யாருமே அயோக்கியம் யாருமே இல்லைன்னு இப்போ உங்க பிள்ளைங்க மனசுல உங்க மேல வெறுப்பு வந்துகிட்டே இருக்கும். அது எப்போதான் மாறும்? ஒரு வீடியோவில் சொல்கிறேன்னா 5ல் சனி இருந்தால் புள்ள அருவாள் எடுத்துகிட்டு வெட்ட வருவான்ட்டு. இங்கே 5ல் சனி இல்லை, ஆனால் 5ஆம் இடத்தை சனி பார்க்குறாரா? ஆமாம். புத்திர காரகன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஒரு பலவீனமாக இருந்தால் குடும்ப அமைப்புகள் இப்படி தாங்க. இது தாங்க உண்மை. 7ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது, 5ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும் இப்போ புதன் தசை கேது புக்தி வரைக்குமே உங்களுக்கு எந்த விதத்துலேயும் நான் நல்ல பலன் சொல்லவே மாட்டேன். சரி குருஜி. ஒரு 4 வருஷத்துக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, மனைவி என் கூட சேருவாங்களான்ட்டு. மனைவியால ஒரு ஆணுக்கு கிடைப்பது தாம்பத்திய சுகம், நல்ல உணவு, நல்ல மனசுக்கு இறைஞ்ச ஒரு பேச்சுவார்த்தை. மனைவி ஒரு ஆறுதல் தானே. ஆமா. சுக்கிரன் கெட்டாலே தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடாது. உங்க மனைவிக்கு எப்ப தாம்பத்திய சுகத்தை கொடுக்க முடியாத அமைப்பு வரும்? 50 வயசு. 50 வயசு வரைக்கும் நீங்க 2 பேரும் சேர மாட்டீங்க. அடுத்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல புதன் வருதா? ஆமா. 6ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? வம்பு வழக்கு கொடுப்பாரா? ஆமா. நீங்க போகலைன்னா கூட உங்க மனைவி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கு போவாங்க. நீங்க ஒவ்வொன்றும் இல்லை, ஜோதிடம்ன்றது அப்படியே மெல்ல மெல்ல ஒரு தாமரப்பு அப்படியே விரிகிற மாதிரி பலன்கள் விரியும். அப்படியே புதன் திசை ஆரம்பிக்க போகுது. ஆமா. 6ஆம் இடத்துல புதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். நீங்க கோர்ட்டு கேஸுக்குள்ள போக போறீங்க. சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ள புதன் திசை போறீங்க. போயிட்டு இருக்கு வழக்கு போய்கிட்டு இருக்கா? என்னவா நடக்கும்? 6ஆம் இடத்துல கோர்ட்டு கேஸ் முடிவுக்கு வரும் புதன் தசை சுக்கிர பக்தியில. சரி, இதுதாங்க அமைப்பு. ஒரு நிலையில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரன் கெடக்கூடாது, 7ஆம் பாவகம் கெடக்கூடாது, அந்த 6ஆம் இடத்து பலன்களுடைய தசா அமைப்புகள் வரக்கூடாது. பிள்ளைங்களை போய் நீங்களாவது பாக்குறீங்களா? பிள்ளைங்க மனைவியோட இருக்கிறாங்க, வாரத்துக்கு மனைவி வேண்டாங்க. அதெல்லாம் இங்க கூட்டிட்டு வருவேன், பக்கத்துல இருக்காங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், பார்ப்பேன், அதெல்லாம் பண்றேன். ஆனா சேர்ந்து வீட்டுல வாழ்ற மாதிரி வராது இல்லைங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜோதிடத்துல அறிவுரை தாங்க சொல்ல முடியும். ஆனா ஜோதிடத்துல அறிவுரைக்கு இடமே இல்லை. ஆமா. உங்களுக்கு சுக்கிரனை சனி பார்க்கறதுனால மனைவியோட அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போகவே முடியாது. இந்த மனைவி தான் இல்லை, எந்த பெண்ணோடையும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. 7ஆம் பாவகம் கெட்டாலே மனைவியோட கூட இருக்க முடியாது. எப்பதான் மனைவியோட இருக்கிறது? மனைவியுடைய முக்கியமான தாம்பத்திய சுகத்திற்கு உடல் தகுதி இழக்கக்கூடிய அமைப்புல 50 வயசுல உங்களுக்கு 55-60 வயசு வரும்போது தான் ஏதாவது ஒரு பெண் துணை கிடைக்கும். இந்த மனைவி நீடிப்பாங்களான்றதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தையும் உங்க குழந்தைகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பேன் நான். ஒரு இடத்துல எல்லாம் பதில் இல்லைங்க. என் ஜாதகத்தையே பார்த்து என் புள்ள இருக்குமா இல்லையானா 5ஆம் இடத்துல சனி இருக்கு, 5ஆம் இடத்துல சனி பார்க்குது, 5ஆம் இடத்துல சனி பார்த்தால பெத்த புள்ள சரியான நேரத்தில் உபயோகமாகாது. அப்போ மனைவியோட ஜாதகத்தில் ஏதாவது இருந்து பிள்ளையோட ஜாதகத்தில் சூரியனை சனி பார்த்ததுன்னு வைங்க, உங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆகும்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் தான் 5 வருஷமாக என் வீடியோ பார்க்குறீங்களே, பிள்ளைங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மனைவியோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு வம்பு வழக்குன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி தனிமையில் பிரிவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் வருது. கொஞ்சம் இதாயிட்டா போதுங்க. இப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை, வேலை மட்டும் கொஞ்சம் ஸ்டடி ஆயிடுமான்னு மட்டும், அது மட்டும் இந்த வருஷத்தில் எப்போ நடக்குங்களா? இந்த ஒரு 4 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியான அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இல்லாத ஜாதகம். சஷ்டாஷ்டக தசாபக்தி அமைப்புகள் 6ஆம் இடத்து அமைப்புகள் 2030 11ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 2030க்கு பிறகு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு பதிலளித்த